பிஜேபியினுடைய முன்னாள் மாநில தலைவரும் வீத லீடர்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கியவருமான திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ருதி. இது நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ். திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத ரொம்பவே தெளிவாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கிளீன் கவர்னன்ஸ் ரெடி லீடரை உருவாக்குறதுக்கான நோக்கம் தான் இந்த வீத லீடர்ஸ் அமைப்பை உருவாக்கியதே அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு சென்டரை ஆகஸ்ட் 15ஆம் தேதி திறக்க போறதா ஒரு அறிவிப்பையுமே கொடுத்திருக்காரு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் அன்னைக்கு இந்த சென்டர் திறக்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த சென்டர் எதுக்கு அப்படின்றதையுமே சொல்லியிருக்காரு. இந்த சென்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வீத லீடர்ஸ் அப்படின்ற இயக்கத்தில் இணையக்கூடிய வாலண்டியர்ஸ்க்கு பொலிட்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான சென்டர் அப்படின்ற ஒரு விளக்கத்தையுமே கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வீத லீடர்ஸ் அப்படின்ற இயக்கம் உருவாக்கியதற்கான நோக்கமே இனம், மதம், சாதி இது எல்லாத்தையுமே கடந்து நாம் தமிழர்கள், நாம் இந்தியர்கள் அப்படின்ற ஒரு ஒற்றை கருத்துல பயணிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது அப்படின்றதையுமே முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம யூகேல இருக்கக்கூடிய வீத லீடர்ஸ் என்ற இயக்கத்துல இணையறதுக்கான வாலண்டியர்ஸை வெல்கம் பண்ணியிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோ மூலமா. அதோட அவர் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து வீத லீடர்ஸ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் தன்னுடைய களப்பணிகளை ஆரம்பிக்க போறதாகவும் தகவலை சொல்லியிருக்காரு. ஜூலை மாதம் ஃபுல்லாவே ட்ரக்ஸுக்கு அகென்ஸ்டா, அதாவது போதைப் பொருளுக்கு எதிர்ப்பா தன்னுடைய பணிகளை செய்ய போறதாகவும், ஆகஸ்ட் மாதம் முழுக்க சுற்றுச்சூழலையும் வனத்தையும் அதிகரிக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு விஷயத்தையுமே கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட்ட கேள்வி கேட்கறத விட்டுட்டு நம்மளே களத்தில் இறங்கி வேலையை செய்யலாம் அப்படின்ற ஒரு தகவலை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையுமே திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ வரைக்குமே வீத லீடர்ஸ் அப்படின்றது கூகுளில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டாக மட்டும்தான் இருந்துச்சு. அந்த வெப்சைட்லலாம் வாலண்டியர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஜூலையோட ஃபர்ஸ்ட் வீக்லேயே வீத லீடர்ஸ்க்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஆப் வந்துடும் அப்படின்றதையுமே திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அந்த பர்சனலைஸ்டு ஆப் மூலமா நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரே முடிவுகளையும் எடுக்க முடியும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யூகேல இருக்கக்கூடிய நிறைய தமிழ் சொந்தங்கள் ஆல்ரெடி வீத லீடர்ஸ் அப்படின்ற இயக்கத்தில் இணைஞ்சதாகவும் அதுக்கு ரொம்பவே நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தமிழ் சொந்தங்கள் இந்த வீத லீடர்ஸ் என்ற இயக்கத்தில் இணையணும், வாலண்டியராக இணையணும். இது மூலமா இங்க நம்ம தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய விஷயம் யூகேல இருக்கக்கூடிய மக்களுக்கும் பயனளிக்கிற விஷயமா இருக்கணும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யூகேல இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது, சொந்த ஊருக்கு வரும்போது, சொந்த கிராமத்துக்கு வரும்போதும் அவங்க செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை இனிஷியேட்டிவாக கொண்டு போய் அவங்களுடைய சொந்த கிராமங்களையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே முன் வச்சிருக்காரு. இது வரைக்கும் வீத லீடர்ஸ் அப்படின்ற இந்த இயக்கத்தில் ஜாயின் பண்ண வாலண்டியர்ஸ் இப்போ வரைக்குமே நல்லபடியாக பயணிச்சுட்டு வர்றதுக்குமே நன்றி தெரிவிச்சிருக்காரு. இனிமேல் களப்பணியில் ஈடுபட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லதே பண்ணணும், இது எக்காலத்துக்கும் நிலைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்றதையுமே திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு தன்னுடைய வீடியோவை முடிச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீத லீடர்ஸ் இயக்கம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலில் ஒரு முக்கியமான ஒன்று தானா, தேவையான ஒன்று தானா? யூகேல இருக்க தமிழ் சொந்தங்கள் இணையிற அளவுக்கு இந்த வீத லீடர்ஸ் அப்படின்ற இயக்கத்தில் என்ன இருக்கு? ஜூலைலேருந்து தன்னுடைய களப்பணியை ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போல அரசியல் ரீதியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நெட்வைஸ் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.